சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி. அந்நாட்களிலே சீஷியர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் 1வது வசனம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வேலை அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் முணுமுணுப்பு ஏற்படுவது நிச்சயமாகும். ஒவ்வொரு சபையிலும் முணுமுணுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பகால தேவாலயத்தில் கிரேக்கர்கள் தங்கள் சொந்த தேவைகள் புறக்கணிக்கப்படும் போது யூதர்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாக உணர ஆரம்பித்தார்கள். இது ஒரு நுட்பமான கேள்வி மற்றும் கடினமான தடையாகவும் இருந்தது. அப்போஸ்தலர்கள் இதை எப்படி ஜெயித்தார்கள்? வசனம் 2இல் நாம் பதிலை பார்க்கின்றோம். அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல என்று சொன்னார்கள். பின்னர் உபவாசம் மற்றும் ஜெபத்திற்கு பிறகு மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நம்மில் பலர் இதே வழியில் சோதிக்கப்படுகிறோம். மேலும் பெரும்பாலும் நம் முதல் வேலையானது 2வது வேலையை விட்டுவிட வைப்பதில் வெற்றி பெறுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவனால் கட்டளையிடப்பட்ட மனிதர்கள் மற்றும் இந்த நோக்கத்திற்காக பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் இப்போது மேஜையை பரிமாறுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இதை செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள்? உண்மையான பிரச்சனை என்னவென்றால், தேவன் உங்களை மேஜை பரிமாற அழைத்தாரா அல்லது வார்த்தையை பிரசங்கிக்க அழைத்தாரா? நீங்களே இதை கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையின் ஊழியத்தை செய்ய உங்களை அழைத்திருந்தால் முக்கியமான கடமையான அதை விட்டுவிடாதிருங்கள். வெளிநாட்டில் படித்துவிட்டு இந்தியா திரும்பிய போது நானும் இதே போன்ற பிரச்சனையை எதிர்கொண்டேன். எனது தந்தை பஞ்சாப் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டது. நான் மூத்த மகன் என்பதால் குடும்பம் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று நம்புவதாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். மேலும் எனக்கு குறைந்தது 6 மாதங்களுக்குள் வேலை கிடைத்தாக வேண்டும். என் இளைய சகோதரனுக்காக அவர் என்னிடம் இப்படியாக முறையிட்டார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று என் தந்தையிடம் சொன்னேன். 2 வருட போராட்டத்திற்கு பிறகு கடைசியாக எனது வாழ்க்கையையும் நேரத்தையும் ஆற்றலையும் தேவனுக்கு அர்ப்பணித்தேன். அவருடைய ஊழியத்திற்காக இப்பொழுது நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் என் தந்தைக்கு அதிக இழப்பு ஏற்படும். நான் என் தந்தையிடம் சொன்னேன், என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உங்களை ஆபத்துகளிலிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. ஆனால் என் தேவனால் முடியும். உங்கள் பாதுகாப்பு என் கீழ்ப்படிதலில்தான் உள்ளது. நான் என் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இறுதியில் நீங்களும் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை நான் அறிவேன். நான் தேவனை நம்புகிறேன் என்றேன். இதை கேட்டு என் தாயார் அழ ஆரம்பித்தாள். என் தந்தையும் அழுதார். அவர் தன்னுடைய தலைப்பாகையை கழற்றி என் காலடியில் வைத்து, சில மாதங்கள் கூட என்னோடு கூட இருக்க மாட்டாயா என்று கேட்டார். மீண்டும் நான் உறுதியாக சொன்னேன், இல்லை, என் தேவனுக்கு தான் முதலிடம். ஒரு நாள் என்னுடைய கீழ்ப்படிதல் மூலம் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். பின்னர் நான் பஞ்சாப் செல்லும் போதெல்லாம் எனது உறவினர்கள் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்ததற்காக எனக்கு நன்றி தெரிவித்தனர். ஏனெனில் அதன் மூலம் அவர்கள் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உன் ஜெபத்தால் தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதன் விளைவாக அவர்கள் எல்லா வீடுகளிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு திறந்த வாசல் இருந்தது. நான் அவர்களை சந்தித்து தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக அவர்கள் நள்ளிரவு வரை கூட உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கு அடிபணிந்து தேவ அழைப்பை மீறுவது எனக்கு ஆரம்பத்தில் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தது என்பதை நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்! இதே சோதனை பலரையும் எதிர்கொள்கிறது. இதே போன்ற அழுத்தத்தின் கீழ் உங்கள் அழைப்பை விட்டுவிட்டு நல்ல காரியங்களில் தங்கள் நாட்களை கழிக்கும் பல தேவ ஊழியர்களை நான் அறிவேன். தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அழைப்பை அவர்கள் ஏற்று நிறைவேற்றவில்லை. விசுவாசம் மற்றும் ஜெபத்தோடு காத்திருப்பதன் மூலம் மட்டுமே எல்லா தடைகளையும் நாம் கடக்க முடியும்.